பயந்துட்டியா? இத பாரு, இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. காலங்காலத்தால கோச்சுக்காதடா. நீ மட்டும் ஸ்டேஷன்ல அன்னைக்கு அந்த போஸ் அடிச்ச. அது என்ன ப்ரொஃபஷன்டா? அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் என்னோட ப்ரொஃபஷன். ஓகே, சமாதானம் கூட காட்டிட்டேன். என்ன கோச்சுக்காதடா கண்ணா, ப்ளீஸ். ஓகே, இதுல ஒண்ணும் ஃபைன் ஆட்டோ. திவ்யா ஒரு நிமிஷம். காரி அவனுன்னா வந்து கெஞ்சறியா? காம்ப்ரமைஸ்ங்கிறது இந்த திவ்யாவோட வாழ்க்கையில கிடையாது. இன்னைக்கு நான் என்ன பண்ற பாரு. கார்த்திக் அண்ணா, உன்னோட ஆயுஸ்ல நீ ஸ்கூட்டர் தள்ளி இருக்கியா? இன்னைக்கு தள்ளுற பாரு. கார்த்திக், இன்னைக்கு எனக்கு எடிட்டரோட ஒரு அப்பாயின்மென்ட் இருக்கு. எனக்கு டைம் ஆச்சு. See you later. Okay, bye. ஓகே, பை. யோ ஃபைன் ஆட்டோ. மறந்துற போறியா? ஹெட் கான்ஸ்டபிள் நேரா கோர்ட் போற சொல்லு. முக்கியமான விஷயம். அதுக்குள்ள போய்டா. கவனிச்சுக்கறேன். மை காட், பஞ்சர் ஆயிடுச்சு. யா பாவி, படி வாங்கிட்டியே. காதெல்லாம் கார்த்திக் உனக்கு தேவையா? இந்த பொம்பளைங்களை நம்பினாலே இப்படிதான் பஞ்சர் ஆயிடும். Good morning, sir. Take your seat. இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி சம்பந்தப்பட்ட கேஸ் விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கு சார். I see. சார், இது தர்மலிங்கம். இந்த ஊர்லேயே மிகப்பெரிய சாராய வியாபாரி. 6 மாதம் முன்னால் வரைக்கும் இவருடைய சாராய வியாபாரம் கொடிகட்டி பறந்து சார். இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய இந்த வியாபாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அதனால தர்மலிங்கத்துக்கு ராஜபாண்டி சார் மேலே தீராத பகை, கோவன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவரை இந்த ஊரை விட்டு மாற்றுறதுக்கு அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார் சார். அதனால் சஸ்பெக்ட் நம்பர் 1 வச்சுருக்கேன் சார். இனிமே இந்த ஊர்ல சாராயம் காய்ச்சறது இந்த ராஜபாண்டி பார்த்தான், கண்டன் துண்டமான வெட்டி புதைச்சிருவேன். விட மாட்டேன், விட மாட்டேன். நான் வெளியில வந்ததும் பண்ற முதல் காரியம் உன்னை வெட்டுறதான். వెళ్తున్నారు మీరు?